தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய புதனின் ஆதிக்கம் கொண்ட நம்மளுடைய வெள்ளம், அதாவது என்ன சொல்கிறோம், மழை பெஞ்சு தண்ணி வரும்போது ஆற்று தண்ணியை அடைச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு அணை போட்டு அடைச்சி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சூழ்ச்சிகள் மூலமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு வருஷமாக அப்படியே டோட்டல் லாக். எந்த விஷயம் எடுத்தாலும் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி என்ன பண்ணாலும் நடக்காது, போங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை உடைக்க போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமண விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இதுதான் காலகட்டம், விட்டுறாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. அப்படிங்கிற மாதிரி திருமணத்துக்காக நானும் பல இடங்களில் மேரேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு திருமண தடையாகவே இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த தடை விலக போது உறுதியாக. முடிந்தளவு இந்த மாதத்தில் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுமே உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக மட்டும் இருந்தால் வெற்றிகள் உறுதி. ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி வந்து நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் வந்து சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே வந்து எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய புதனின் ஆதிக்கம் கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? ஜூன் மாதம் துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் சேர்ந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ ஆரம்பம் வந்து கொஞ்சம் ஸ்லோ. அதுக்கடுத்து உங்கள் வேகத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய வேகத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னு உங்களாலே கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வேகமும் விவேகமும் செயல்படும். இவ்வளவு நாட்களாக ஏதோ இந்த வெள்ளம், அதாவது என்ன சொல்கிறோம், மழை பெஞ்சு தண்ணி வரும்போது ஆற்று தண்ணியை அடைச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு அணை போட்டு அடைச்சி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சூழ்ச்சிகள் மூலமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு வருஷமாக அப்படியே டோட்டல் லாக். எந்த விஷயம் எடுத்தாலும் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி என்ன பண்ணாலும் நடக்காது, போங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை உடைக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே குரு ராசியில் அமர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறார்.
குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னென்னா 5ஆம் இடத்தை பார்க்காரு பார்த்தீங்களா, இந்த 5ஆம் இடம் தான் நம்முடைய சிந்தனைகளை செயல்படுத்துகிற விதம். எப்படி காய் நகர்த்தினா எப்படி நடக்க முடியும், எப்படி பண்ணால் எதை இயக்க முடியும் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறதே அந்த 5ஆம் இடம் தான். ஸோ குரு 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அப்போ நீங்கள் எதை நினைச்சாலும் அதை அப்படியே செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது. போராட்டம் என்பது கொஞ்சம் குறைத்து உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம். ஆனால் என்னென்னா 6ஆம் தேதி 10ஆம் தேதி வரையும் மேக்சிமம் யாரோட விஷயத்தையும் தலையிட்றாதீங்க. யாருக்கா ஐடியா கொடுக்குறேன்னு போய் ஐடியாவும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஐடியா வாங்கிட்டு அவங்க போய் மாட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்க போய் வெற்றி பெற்றாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை காட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு ஐடியா கொடுத்தவர் இவர் தான், இந்த மேடம் தான், இந்த சார் தான், ஸோ அதை வச்சு தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போசிட் பார்ட்டி அப்புறம் உங்களை எப்போ உங்கள் டைம் வீக்காக இருக்கோ அப்போ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த மாதம் 10ஆம் தேதி வரையும் யாராவது புதுசாக வந்து ஐடியான்னு கேட்டாங்கன்னா நோ ஐடியா, காலி, எம்டி, பிங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு சொல்லிடுங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ உள்ள லாங்குவேஜ் தக்கன சில விஷயங்கள் பேச வேண்டியது இது நினச்சிக்கிறாதீங்க, ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் வராது. நீங்கள் அப்படியே ஆற்று வெள்ளம் போல் அப்படியே அணைக்கட்டை உடச்சிட்டு தூக்கி போட்டு போகிற ஒரு வேகத்தின் தன்மையில் நீங்கள் வெள்ள பெருக்கில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமண விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இதுதான் காலகட்டம். விட்டுறாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. அப்படிங்கிற மாதிரி திருமணத்துக்காக நானும் பல இடங்களில் மேரேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு திருமண தடையாகவே இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த தடை விலக போது உறுதியாக திருமணம் நடப்பதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அற்புதமான காலம் இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து இருக்குது. ஸோ நம்முடைய மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பான செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் இனிமேல் கொஞ்சம் தடை இல்லாமல் போகிறோம். பணம் இல்லை அப்படின்னு சொன்ன நிலை மாறி நல்லா இருக்கியா, எனக்கு தேவையான அளவுக்கு பணம் வருது, எனக்கு வருமானம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எங்கெல்லாம் உங்களை தலகுனிய வைத்தார்களோ, எங்கெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் தலை குனிந்து உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களை எப்படி காயப்படுத்தினாங்க, எப்படி கஷ்டப்படுத்தினாங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தவங்க. ஸோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெறலாம். அதே போல் மிதுனராசி பெண்கள் இந்த ஜூன் மாதத்தில் தங்க நகைகள் வாங்குவதற்காக ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது தங்க நகையே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எப்படி எடுக்கலாம்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்காரு. அதே போல் அந்த 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் லாபத்தை நீங்கள் தங்க நகைக்காக கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் தங்க நகை கடை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தங்க நகையோட ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. கஷ்டப்பட போகிறது யாருங்கிறது மக்கள் தான், ஓகேவா? ஸோ தங்க நகையின் விலைவாசி கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகை கடைக்காரர்களுக்கு அதிகமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகை கடையில் யாரெல்லாம் மிதுனராசியில் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது ப்ரொமோஷனோடு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. முடிந்தளவு இந்த மாதத்தில் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுமே உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக மட்டும் இருந்தால் வெற்றிகள் உறுதி. அடுத்தவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் தனக்காக வாழ இந்த மாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அனுமான் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய அனுதினமான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.